கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாம் தேவனுடைய வசனத்திற்கு நேராய் திரும்புவோம். தேவனுடைய பரிபூரணம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. 1வது வசனத்தில் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கென்று சொல்லி சரீரத்தை குறித்து ஆலோசனை சொன்னதான பரிசுத்த ஆவியானவர் 2வது வசனத்திலே நமக்கு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். எதற்காக? மறுரூபமாவதற்கு தகுதி உள்ளதாய் மாறும்படி அது மனம் புதிதாக வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பிரபஞ்சத்திற்கொத்த அல்லது இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் அந்த வேஷத்தை களைந்து போட்டவர்களாய் மாறி தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும், தேவனுடையதான பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும், பரிபூரணம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும், சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். இப்பொழுது பரிபூரணம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பரிபூரணம் என்ன? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவரிடத்தில் நிறைவாக இருக்கிறது. சகல பரிபூரணமும் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த பரிபூரணம் என்ன என்று சொல்லி 3 காரியங்களை கடந்த நாட்களில் தியானித்தோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி கிருபையின் பரிபூரணத்தை தேவ சபையார் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது மணவாட்டி சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். 2வதாக சந்தோஷத்தின் பரிபூரணத்தை தேவ சபையார் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் பரிபூரணம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நான் பரிபூரணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது அதோடு கூட முடிந்து விட்டதா என்று சொன்னால், கிருபையின் பரிபூரணம் எப்படி எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு வந்ததோ அதே போல தேவனுடைய பரிபூரணம் ரட்சிப்பின் சமாதானத்தை எனக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டது சரியில்லை என்று சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டது உண்மையானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களுக்கு விலகி ஜீவிக்கிறது உண்மையானால், பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும்படி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தத்தை வாஞ்சித்து வாழுகிறது உண்மையானால், நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுவது உண்மையானால், தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சமாதானமும் ரட்சிப்பின் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துதான் ஆக வேண்டும். அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஏன்னா ஆண்டவர் உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல தந்தது, தேவன் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல தந்தது. அல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்தை அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் மட்டும்தான் அதை இழக்க முடியும். எங்கிட்ட இருந்து ஒருவனை எடுத்து போட முடியாது. மறுபடியும் எப்பொழுது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவளாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த நாட்களிலே 3 காரியங்களை நம்ம வாசித்து தியானிச்சோம். 1 தீமோத்தேயு 1:14 கிருபையின் பரிபூரணம், 2 கொரிந்தியர் 8:2 சந்தோஷத்தின் பரிபூரணம், 3வதாக கடந்த வாரத்தில் எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சமாதானத்தின் பரிபூரணம் என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு 4வதாக அந்த தேவனுடைய பரிபூரணம் என்ன, நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய பரிபூரணம் என்ன என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
10வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான வேளையிலே அவருடையதான ஜீவன் சிலுவைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்காக உயிரோடு கூட எழும்புவதற்கு முன்பாக சொன்ன ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் என்ற ஆண்டவர் இங்க யாரை சொல்றாரு? பிசாசை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடைய புத்தி என்ன? முதலாவது ஒரு ஆத்துமாவை திருட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அவர்களை பாவத்திற்குட்படுத்தி கொல்ல வேண்டும். மூன்றாவது அவர்களுடைய ஆத்துமாவை அழிவுக்குட்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகிறான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் எதற்காக வந்திருக்கிறேன்? அல்லேலூயா. நான் இந்த உலகத்திலே தேவனாயிருந்த நான் மனுஷகுமாரனாக எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை குறித்து சொல்கிறார். நானும் அவைகளுக்கு, யாருக்கு? சாத்தானாலே, சாத்தானாகிய திருடனாலே திருடப்பட்டவர்களுக்கு, அல்லேலூயா, பாவத்தினாலே செத்து போனவர்களுக்கு, அந்த பாவத்தின் நிமித்தம் அழிவுக்குரியவர்களாய் மாறினவர்களுக்கு எதை கொடுப்பதற்காக வந்தேன்? ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்ப நான்காவதாக தேவனுடைய பரிபூரணம் என்ன? தேவன் தேவ சபைக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிற பரிபூரணம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஜீவனின் பரிபூரணத்தை நீங்கள் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடையதான பரிபூரணம் இன்னதென்று பகுத்தறிகிறதான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய கிருபை பரிபூரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பகுத்தறிய வேண்டும். அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான சந்தோஷம் பரிபூரணம் என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான சமாதானம் பரிபூரணம் என்பதை பகுத்தறிய வேண்டும். இப்படி மூன்று காரியங்களை பகுத்தறிந்து கொண்டதான தேவனுடைய பிள்ளைகள், நான்காவதாக பகுத்தறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விலக்கி வைக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தானோ அப்பொழுதே மனுஷன் சரீர மரணத்திற்கும் ஆத்தும மரணத்திற்கும் பங்காளியாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. ஆதாம் அந்த பாவத்தை செய்யும் வரைக்கும் தேவனாலே சரீர மரணமோ ஆத்தும மரணமோ விதிக்கப்பட்டதல்ல. ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் எப்பொழுது தேவ கற்பனையை மீறி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த சாத்தானுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டானோ, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததை கீழ்ப்படிந்தானோ, அப்பொழுதே அவன் சரீர மரணத்திற்கும் ஆத்தும மரணத்திற்கும் பங்குள்ளவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அவன் புசித்த உடனே அவனுடையதான ஸ்பிரிச்சுவல் டெத் ஒன்று உருவாகிறது. ஆவிக்குரிய ஒரு மரணம். கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாவிலே அவன் மரிக்கிறான். இரண்டாவது அவன் சரீர மரணத்திற்கு உட்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன? மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இயேசு உனக்காக உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லியாச்சுன்னா நான் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா? இயேசு ஒரு நல்ல மனிதர். காந்தியை போல, காமராஜ போல இயேசு ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதனை பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அவர் அறையப்பட்டதோடு கூட எல்லாம் முடிந்து விட்டது. அப்படிதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த இயேசு பாவத்திலே மரித்து கிடந்த என்னை ஆத்துமாவுக்கு அழிவை உண்டாக்கி, அழிவை உண்டாக்குகிற சாத்தானுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த என்னை, சரீர மரணத்திற்கும் ஆத்துமாவின் மரணத்திற்கும் அடிமையாக்கப்பட்டிருந்த என்னை, சாத்தானாலே திருடப்பட்டிருந்த என்னை மீட்டு ஜீவனுக்குரியவனாய் மாற்றும்படியாக தான் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்து என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களையோ தன்னுடைய சரீரத்தின் மேல் சுமந்து தீர்த்தார். என் மேல் இருந்த சாபத்திற்காக அவர் சாபமானார். என்னுடைய பாவத்திற்கு பரிகாரியாய் மாறும்படியாக அவர் பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத அவரை தேவன் என்ன பண்ணினார்? எனக்காக பாவமாக்கினார். அவர் என்னுடைய
பலவீனங்களை சுமந்தார், என்னுடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சாபமான சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, இயேசு எனக்காக மரித்தபடியினாலே பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியான ஒரு மீட்பின் நிச்சயம் எனக்கு கிடைத்தது. அவர் சிலுவையிலே சிந்தினதான இரத்தம் எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிற்று என்று வேதம் சொல்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல், நான் கிறிஸ்துவுக்குள்ளால் மரித்தால் நான் உயிரோடு கூட எழும்பி அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆத்துமாவிலே மறுபடியும் ஜீவனை பெற்று அந்த இயேசுவோடு கூட வாழும் தகுதியை பெறுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு தந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஜீவனின் பரிபூரணம் என்பது என்ன என்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க இப்ப பூமியில சரீரத்தில் உயிரோடு கூட இருக்கிறது அல்ல ஜீவனின் பரிபூரணம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஜீவனின் பரிபூரணம் அல்லது பரிபூரணம் ஜீவன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவருடைய வருகையில் அவரோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறுவதுதான் ஜீவனின் பரிபூரணம். அல்லேலூயா. அல்லது நீங்கள் உயிரோடு கூட இருப்பீர்களே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருந்து முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் உயிரோடு கூட எழுந்து இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்ட அடுத்த நொடி பொழுதிலே நீங்கள் மறுரூபமாகி இயேசுவோடு கூட சென்று அவருடையதான நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றப்பட்டீர்களே, ஆனால் அதுதான் ஜீவனின் பரிபூரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? திருடனுடைய கரத்திலிருந்து உங்களை என்ன பண்ணணும்? மீட்டுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய பொருட்களை, வேலைக்காரர்களை, மனைவிகளை, பிள்ளைகளை கொள்ளையாடி கொண்டு போகிறார்கள். தாவீது என்ன பண்றாங்க? தேவனிடத்தில் விசாரிச்சுட்டு அவனை பின்தொடர்ந்து போய் யாரையும் இழந்து போகாதபடிக்கு எல்லாரையும் விடுவித்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அதே போல சாத்தானாலே திருடப்பட்டு கிடக்கிற உங்களை, திருடனாகிய சாத்தானாலே தன்னுடைய வலைக்கு உட்படுத்தப்பட்ட திருடப்பட்டு கிடக்கிற உங்களை அவனிடத்திலிருந்து விடுதலை ஆக்குவதும், கொல்லப்பட்டு கிடக்கிற உங்களை உயிர்ப்பிக்கிறதும், நித்திய நரகாக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் அல்லது அழிவுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற உங்களுக்கு அழியாமையை கொடுப்பதும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம். இந்த தேவனுடைய பரிபூரணத்தை நீங்கள் புரிந்து பகுத்தறிய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு கூட முடிந்து போவதல்ல. அப்படி வேதம் போதிக்கவில்லை. நீ இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளுக்காக, கொஞ்சம் சரீர சுகத்திற்காக, கொஞ்சம் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடுகிற மனிதனாய் மனுஷியாய் இருக்கக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் வைக்கிறவனாய், நம்பிக்கை வைக்கிறவனாய், நம்பிக்கை வைக்கிறவளாய் இருப்பாயானால் எல்லா மனிதரை பார்க்கலோ பரிதபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் எதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடணும்? கடைசி நாட்களில் என்னுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அந்த அழிவுக்கு தப்புவிக்கிற அவருடைய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமே ஆனால், நான் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கை தான் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விட்டுக்கிட்டு நான் எவ்வளவுதான் இயேசுவே ஆண்டவரேன்னு சொன்னாலும், இந்த உலகத்துல நீ ஆண்டவரை தேடுகிறது நிமித்தம் சில நன்மைகளை அவர் உனக்கு கொடுப்பார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன். ஆனா வசனத்தின்படி வாழ்ந்தாதான் நித்திய ஜீவன் என்கிற அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஜீவனின் பரிபூரணம் என்பது என்ன? அல்லது பரிபூரணமான ஜீவன் என்பது என்ன? அழிவுக்குரியவைகளை கடந்து வந்து அழியாமையாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்க்கை தான். யுக யுகமாய் இரண்டாம் மரணத்திற்கு தப்பித்துக் கொள்கிற வாழ்க்கை தான் பரிபூரண ஜீவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாம் மரணத்திற்கு யார் யார் தப்பித்துக் கொள்கிறார்களோ அந்த இரண்டாம் மரணம் என்பது என்ன? நித்திய நரகாக்கினை. நித்திய நரகாக்கினை
கோபாக்கினையிலே தன்னுடைய ஆத்துமா மறுபடியும் நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்படாதபடிக்கு யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜீவனின் பரிபூரணத்தை அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சாதாரண ஒரு காரியம்தான், ஆனால் அதை கவனித்தால் தான் சில காரியங்கள் நமக்கு புரியும். நம்மள அநேகம் பேர் என்ன நினைக்கிறோம், சபைக்கு போனா போதும், ஆராதனைக்கு போனா போதும், பாஸ்டிங் பிரேயருக்கு போனா போதும், பைபிள் ஸ்டடிக்கு போனா போதும், நம்மால முடிஞ்ச சில உதவிகளை செய்தால் போதும் நம்ம பரலோகத்திற்கு போகலாம்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் அல்ல. இதோடு கூட காணிக்கை கொடுத்தா போதும், தசம பாகம் கொடுத்தா போதும் நாம் பரலோகத்துக்கு போகலாம்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் அல்ல. சத்தியத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யம் என்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக கிறிஸ்துவோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழுகிறவர்களாக, மரணத்தை ஜெயித்தவர்களாக, அல்லேலூயா, ஜீவனின் பரிபூரணம் அடைந்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் உண்மை. அப்ப ஜீவனின் பரிபூரணம் என்றால் என்ன? மரணத்தை ஜெயித்து இரண்டாம் மரணத்திலிருந்து விடுதலையாகி உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நித்திய நித்திய காலமாய் நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனிலே வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு நித்திய ஜீவன். அதுதான் ஜீவனின் பரிபூரணம். அந்த ஜீவனின் பரிபூரணத்தை கொடுப்பதற்கு தான் என் இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எந்த ஜீவன்? மரித்து கிடந்தவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக, அழிவுக்குரியவர்களாய் கிடந்தவர்களுக்கு அழியாமையை கொடுக்கும்படியாக, பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்த ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். அதுதான் அந்த என்பது இயேசு என்கிற ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. ஆமென். அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நித்தியமாயிருக்கிற ஜீவன். அவர் நித்தியமாயிருக்கிற ஜீவனானபடியினாலதான் மரணத்திற்கு மரித்து கிடந்ததான மனிதனுக்கு நித்திய ஜீவன் என்கிறதான ஜீவனின் பரிபூரணத்தை கொடுக்கிறவராய் மாறினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவன் எங்கிருந்து இறங்கி வந்துச்சு? வார்த்தையாயிருந்த ஜீவன் மாம்சமாய் இறங்கி வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தையாயிருந்த ஜீவன், பிதாவின் சமூகத்திலே வார்த்தையாயிருந்த ஜீவன், பிதாவினிடத்திலே வார்த்தையாயிருந்த ஜீவன் கிருபையினாலே சத்தியத்தினாலே மாம்சமாக இந்த உலகத்திலே வந்தது எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா. அல்லேலூயா. அதை குறித்து நாங்கள் கண்டோம், சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லி அதை அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். மரித்து கிடந்த தங்களுடைய வாழ்க்கையை, அந்த ஜீவனை கண்டபோது, அதை அனுபவித்த போது அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை வேற யாரோ கண்ட ஒரு ஜீவனை அல்ல, நாங்கள் கண்ட ஜீவன், நாங்கள் அனுபவித்த ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்து என்கிற ஜீவன் பேசப்பட வேண்டியவர் அல்ல, நீங்கள் உங்களாலே அனுபவிக்கப்பட வேண்டியவர். கிறிஸ்து என்கிற ஜீவன் பேசப்பட வேண்டியவர் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக வேண்டியவர். ஏதோ வர்றோம் போறோம்னு இருந்தா இந்த ஜீவன் சொந்தமாகுமான்னு கேட்டா இல்ல. நீங்கள் எப்பொழுது இந்த ஜீவன் உங்களுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறீர்கள். அவர் ஜீவனின் அதிபதி, ஜீவாதிபதி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த ஜீவனின் அதிபதியாயிருக்கிற பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் எனக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நான் என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொன்னார், வாசற்படியில் நின்று தட்டுறப்பா, எப்பா
வாசற்படியில் நின்று தட்டுறேன், ஒருவன் என்னுடைய சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். ஆமீன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா, ஆமென். 100 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீ ஒருவன் உன்னுடையதான உள்ள கதவை திறந்து தருவாயானால், 100 பேர் கூடி இருக்கிற இந்த இடத்துல நீ ஒருத்தி உன்னுடைய உள்ள கதவை திறந்து தருவாயானால் அது எனக்கு போதும். இன்றைக்கு ஒருவருடைய உள்ளம், ஒரு வாலிபனுடைய உள்ளம், ஒரு கன்னிகையினுடைய உள்ளம், ஒரு சகோதரனுடைய உள்ளம், ஒரு சகோதரியினுடைய உள்ளம் இயேசுவினுடைய தட்டுதலின் சப்தத்தை கேட்டு தன்னுடைய உள்ள கதவை திறந்து தன்னுடைய வாழ்க்கையில ஜீவனாகிய கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்குமே ஆனால், மரித்து கிடக்கிற தங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியாக இயேசு என்கிற ஜீவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்குமே ஆனால், அதுதான் பெரிய பாக்கியம். ஒருவன் கதவை திறந்தால், அதுக்கு அடுத்த போட்டுக்கிடுவோம், ஒருத்தி கதவை திறந்தால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன் வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவாதிபதி. அவர் தன்னை குறித்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எதுக்கு அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருகிறது? அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. அப்ப ஜீவனின் பரிபூரணம் மறுபடியும் ஏற்கனவே சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜீவனின் பரிபூரணம் எனக்கு கொண்டு வருகிறதான ஆசீர்வாதம் என்ன? என்னை ஆக்கினை தீர்ப்பாகிய நியாய தீர்ப்பிலிருந்து விலக்கி நித்திய ஜீவனுக்குட்படுத்தி அவருடையவனாய் அவரோடு கூட வாழுவதற்கு தகுதி உள்ளவளாய் என்னை மாற்றுகிறது. அப்ப அவருடைய வசனத்தை கேட்கணும். முதல்ல கேட்காம இருந்தா எதுவுமே நடக்க போறது கிடையாது. சபைக்குள்ளால வந்திருந்துகிட்டு 4 3 7 7 7 14 14க்கு 2 28ன்னு சொல்லி கூட்டலும் பெருக்கலும் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா, சபைக்குள்ளால வந்திருந்து ஃபியூச்சரை பிளான் பண்ற ஆளா நீ இருந்தேன்னா வசனம் உனக்குள்ளால ஏறாது. எப்ப முடியும் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு உறக்கம் போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா வசனம் உள்ளால ஏறாது. சாயங்காலம் போய் அவனை பார்க்க சொன்னான், பார்க்கலன்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டானா அதே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா வசனம் உள்ளால ஏறாது. வசனம் உள்ளால ஏறணும்னா உன்னுடைய இருதயமும் காதுகளும் பக்குவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். வசனம் கேட்கணும். வசனத்தை கேட்கறதுக்கு எல்லாம் தெரியும். நம்ம கேட்டது தானே, இதுல இனி என்ன இருக்கு? எல்லாம் கேட்டதுன்னா நமக்கு இங்க என்ன வேலை? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை? ஊழியக்காரன் வருது என்னத்துக்கு? புதிதாக கர்த்தர் கற்றுத் தருகிறார். நீங்கள் அறிந்திருக்கிறதோடு கூட முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீ அறிந்திருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது என்று கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? குறுகின மனப்பான்மையில் மனம் திரும்பி குணப்பட்டிருக்க மாட்டோம். மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து சரியா ஒழுங்கா செத்திருக்க மாட்டோம், பாவத்தை அடக்கம் பண்ணி இருக்க மாட்டோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், 2 பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட 2 கடன் வாங்கி 4 அந்நிய பாசம் பேசுவோம். அபிஷேகம் பெற்றுட்டேன். உணர்ச்சி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பைபிளை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், முடிஞ்சிச்சு. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பைபிள் வாசிச்சா அது ஓகே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியாச்சுன்னா அது ஓகே, அதுக்கு மேல ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு மேல நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது? அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த வசனத்தை கேட்க கேட்க தான் அவரை அறிகிற அறிவு பெருகி கொண்டே இருக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாராக அறிந்திருந்தால் அவரை சுகமாக்குகிறவராக மட்டும்தான் அறிந்திருந்தார். அவளுடைய தேவை, வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டு விட்டேன், என்னுடைய ஆஸ்திகள் முழுவதும் தீர்ந்து விட்டது, இனி வைத்தியனுக்கு கொடுக்கிறதுக்கு பணம் கிடையாது, இவர் சுகமாக்குகிறவர் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையினால அவர்கிட்ட நேரே போவலன்னாலும் பரவாயில்லை,
அவள் இயேசுவை அறிந்திருந்தது. அவர் சுகமாக்குகிறவர், அவர் பிசாசுகளை துரத்துகிறவர். ஆனா இயேசு சொல்றாரு, சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் விசுவாசம் எல்லாத்துக்கும் மேல அதுதான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவள் ரட்சிப்பை எதிர்பார்த்து வந்தவள் அல்ல, அவள் சமாதானத்தை எதிர்பார்த்து வந்தவள் அல்ல, அவள் சந்தோஷத்தை எதிர்பார்த்து வந்தவள் அல்ல. ஐயா, 12 வருடமாக என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி, இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். இனி வைத்தியனுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆகையினாலே என் சரீரத்திற்கு ஒரு சுகம் வேணும்னு சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ள வந்தவளுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. வேதனை நீங்கின ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார். கரங்களை கொட்டி அவர்கிட்ட எதையாகலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ வாஞ்சித்தால் போதும், உண்மையாய் விசுவாசித்தால் அவர் இன்னொன்று கூட நீ எதிர்பார்க்காத ஒன்றை உனக்கு கூட்டி கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின் படியே என்று வேதம் சொல்கிறது. நம்ம வசனத்தை கேட்க மாட்டோம். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் போய் வசனத்தை மறுபடி தியானிக்கிறீங்க? பாஸ்டர் இன்னைக்கு அந்த ஜோக்கு சொன்னது நல்லா இருந்துச்சுல்ல. ஜோக்கு தான் உள்ளால புரியுது, வசனம் புரியல. ஏன்னா வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இல்லை, வசனத்தின் மேல் உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையினாலே வசனம் உங்களுக்கு நேராய் வரும்போது உங்களுடைய இருதயம் பண்படுத்தப்படாத வழி அருகான நிலமாக இருக்கிறபடினாலே ஆகாயத்து பறவையாகிய சாத்தான் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடுகிறீர்கள். நீதியின் வசனத்திலே உங்களுக்கு பழக்கம் இல்லாதிருக்கிறது. உங்களை அழிவிலிருந்து மீட்டு அழியாமையாகிய நித்திய ஜீவனுக்குள்ளாய் சேர்க்கிற, உங்கள் ஜீவனை பரிபூரணத்திற்குள்ளாய் கொண்டு செல்கிற நீதியின் வசனத்தின் மேல் உங்களுக்கு பழக்கம் இல்லை, வாஞ்சை இல்லை. திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையற்றவர்களாயிருக்கிறீர்கள். கட்டு கதைகளுக்கு நீங்கள் சாய்ந்து போகிறீர்கள், உங்களுடைய செவிகளை சாய்க்கிறீர்கள். அது உங்களுக்கு போதும் என்று இருக்கிறீர்கள். அது உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு செல்ல போவதில்லை. இப்ப வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிங்க. என் வசனத்தை கேட்டாதான் என்னை அனுப்பினவர் மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் தான் நித்திய ஜீவன் என்கிற அழியாமையை உங்களுக்கு கொண்டு வரும். அவர்கிட்ட வைக்கிறதான விசுவாசம் தான் என்னை யார் என்று சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதுதான் உங்களுக்கு ஜீவனின் பரிபூரணத்தை கொண்டு வரும். அதனாலதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுறாரு, தேவனுடைய பரிபூரணத்தை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிதல் என்ன? பகுத்தறிதல் பிரித்து பார்க்குதல், வேறு திரித்தறிதல். பகுத்தறிதல் உண்மையான பொருள் இதுதான். வேறு திரித்து அல்லது வேறு பிரித்தறிதல், நிதானித்தறிதல். எப்படி வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பகுத்தறிய வேண்டுமே. இன்னைக்கு ஆண்டவர் எங்கூட என்ன பேசினாரு, கர்த்தருடைய வார்த்தையில என்ன பேசினாரு, ஆராதனை பகுதியில் என்னை குறித்து என்ன பேசினாரு, நான் கைவிடும்படி எதை கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் கை கொள்ளும்படி எதை கர்த்தர் எனக்கு போதித்தார், என்னை எந்த சீர்கேடுகான காரியத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். வசனத்தை கேட்காததுனால தானே மாற்றம் வரல. ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே பதிகிற அளவிற்கு, பரலோகம் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய இருதயத்தை பதியாதனுடைய அர்த்தம் என்ன, காரணம் என்ன, ரகசியம் என்ன? ஊழியம் செய்கிறோன்னு சொல்றீங்க. ஊழியம் செய்கிற நீங்களும் ஏதோ ஒரு விதத்திலே உலகத்திற்கு தான் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். உலக காரியங்களுக்கு தான் உங்களை விற்று போட்டு கொண்டு கிடக்கிறீர்கள். உலக காரியத்திற்காக நீங்கள் வட்டிக்கிற கண்ணீரை உங்கள் ஆத்மாவுக்காக வட்டிக்க ஆரம்பித்திருப்பீர்களே, ஆனால் ஜீவனின் பரிபூரணத்திற்கு உங்களை நடத்தி இருப்பீர்கள். நீங்க ஜீவனை இழந்து போவதல்ல தேவனுடைய நோக்கம். ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆராதிச்சு உங்களுடைய ஜீவனை இழந்து போகிற துர்பாக்கியவதிகளாயிருந்தால், உங்களை போல பரிதபிக்கப்பட்டவன் பரிதபிக்கப்பட்டவள் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லாதிருப்பான். நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்கிற வசனம் பிதாவினிடத்தில் உங்களுக்கு எந்த அளவிற்கு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறது? உங்களுக்கு என்ன சொன்னாலும் பிடிக்கும். உங்க வீட்டுக்குள்ளாலே எடுத்துருவோமே, உங்க குடும்பம் என்கிற வீட்டுக்குள்ளால எடுத்துருவோமே, உங்களுக்கு என்ன சொன்னாலும் பிடிக்கும். எதை சொல்வது பிடிக்கல? வசனத்தை சொல்லுவதை பிடிக்கல.
வீட்டுக்குள்ளால போய் வசனம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. அங்க போனா அந்த ஆளுக்கு பிரச்சனை, இங்க வந்தா உனக்கு பிரச்சனை. ஆமாவா இல்லையா? அப்ப வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இல்லைங்கிற. வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்குமே ஆனால் இந்த வசனம் தான் எனக்கு பிதாவை வெளிப்படுத்தும், அவரிடத்தில் ஒரு விசுவாசத்தை உருவாக்கி நித்திய ஜீவனாகிய அழியாமைக்கு, ஜீவனின் பரிபூரணத்திற்கு என்னை பங்காளியாய் மாற்று என்கிற அறிவு உங்களுக்குள்ளால வந்துச்சுன்னா, நீதியின் வசனத்தை குறித்த பழக்கம் உங்களுக்குள்ளால வந்துச்சுன்னா, நீங்கள் வசனத்தை வாஞ்சையோடு கூட கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். வசனம் எங்க கிடைச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளால கிடைச்சாலும் சரி, வெளியே கிடைச்சாலும் சரி, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் 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 ஆண்டவர். ஆண்டவரை சொல்லாம யார சொல்ல? நமக்கு அதுதானே ஜீவன். அவரை சொல்லாம எது சொல்ல? கர்த்தர் உனக்கு 2 மாடி வீடை தருவார், 4 காரை தருவார், வயசு 10 இருந்தாலும் கோடீஸ்வர மாப்பிளையை தருவார். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? வசனத்தை பிடிச்சுக்கிட்டு பிரகாசிக்கிற சுடர்களை போல நீங்க வாழணும். வசனத்தை விட்டுக்கிட்டு நீங்க வாழக்கூடாது. வசனத்தை விட்டுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கை உங்களை மகிமையாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் என்னைக்காகிலும் ஒரு நாளைக்கு அவர் என்னோடு கூட இருப்பதற்குரிய தகுதி என்கிட்ட இருக்காங்கிறத வேத வசனத்தை கொண்டு நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேனா? எல்லாரும் கூட ஆண்டவர் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னது உண்மை. ஆனால் எப்ப நீ தகுதியை இழந்து போகிறாயோ அப்பொழுதே ஆண்டவர் உன்னை விட்டு விலகி விடுவார் என்பது உண்மை. வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கணும், அவங்களுக்கு நித்திய ஜீவனுங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாய் கிடந்தோம் என்பதை ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள்ல முதலாவதாக 23வது வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதனால தான் அவர் ஜீவாதிபதி, அதனால தான் அவர் ஜீவனிலே பரிபூரணத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் செய்துகிட்டு நான் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு ஒருவனும் சொல்ல முடியாது. எந்த உள்ளத்துக்குள்ளால பாவம் வாசம் பண்ணுகிறதோ அங்க சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, திருப்தி இருக்காது, தைரியம் இருக்காது, பயம் இருக்கும். ஒன்றும் இல்லைன்னாலும் 25 வருஷத்துக்கு பிறவைக்குள்ள வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பான். பிள்ளை இப்போதான் 10th எழுதி இருக்கும். இவங்களுக்கு கவலை எல்லாம் இப்போ என்னன்னா, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும். அதை விட்டு கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துடு. இப்போ என்ன, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உன் பிள்ளைக்கு வேணும், அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் வேணும், அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற. நானே வாழ மாட்டேன், என் பிள்ளை வாழணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் வார்த்தையின்படி வாழ்ந்திருந்தா அது மாறி இருக்கணுமே. நீ திருந்து சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து பார், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சு வாழ்ந்து பார், உன் பிள்ளை தானே மாறும். பாவத்தின் சம்பளம் மரணம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாம போகாது. மரணம். நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதுதான் ஜீவனின் பரிபூரணம். அதை நீங்க சுதந்திரிக்கணும். இப்ப 22வது வசனத்துக்கு வந்துருவோம். இப்பொழுது நீங்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து உங்களுடைய பாவங்களை நீதிமொழிகளில் எழுதப்பட்டது போல மறைக்காதபடிக்கு அறிக்கையிட்டு விட்டு விலகினால் மட்டுமே. அறிக்கையிடுகிறவன் அல்ல இங்கே ரட்சிக்கப்பட்டவன், அறிக்கையிடுகிறவன் அல்ல ஜீவனின் பரிபூரணத்தை உடையவன். அறிக்கையிடுகிறதற்கு 1000 பேர் உண்டு நான் பாவி என்று சொல்லி. வேதம் சொல்லுகிற அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். விட்டு விடுகிறவன், விட்டு விடுகிறவள். இப்ப தேர்ந்து சொல்லுவோம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் மீன்ஸ் நித்திய ஜீவன் என்கிறதான ஜீவனின் பரிபூரணம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீ உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி குணப்படுகிற அனுபவத்துக்குள்ளால வருகிறதான வேளையில அந்த பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்படுகிறாய்.
பாவத்திலிருந்து விடுதலை வராம எவ்வளவுதான் நான் பாவிதா ஆனாலும் நீ மாசற்றருத்தம் சிந்தினி வாயென்று என்னை கூப்பிட்டி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. உண்ட மாலையே பூகலிடம் தாருமே. ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. அல்லேலூயா. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னிமை. இப்ப மன்னிச்சுனா அடுத்து போய் அதற்கு மேலா செய்திருவேன். ஒரு வேலைக்கு ஆக போறது கிடையாது. எப்ப பாவத்தையும் பாவத்தின் பிரசனத்தையும் விட்டு விட்டு விலகுகிற அனுபவம், தவறான நண்பர்களின் நம்பிகளினுடையதான ஐக்கியங்களை விட்டு, தவறான உறவுகளினுடைய ஐக்கியத்தை விட்டு, தவறான திசை திருப்புகிறதான மனுஷர்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகுகிற அனுபவம் உன் வாழ்க்கையில வருகிறதோ அப்பதான் பாவத்திலிருந்து விடுதலை ஆவ. இங்க இருந்து கேட்டுட்டு போகும்போது நல்லா தான் கேட்டுட்டு போற. அங்க போன உடனே யாரோ ஒருவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்ட உடனே ஆமா இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்க போறோம்? நீ ஆண்டவருடைய பிள்ளையானால், நித்திய ஜீவனை பற்றி கொண்டவனை பற்றி கொண்டவளே ஆனால், அப்படிப்பட்டவங்க கூட உனக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே தேறி வளர முடியாது. ஒண்ணுக்கும் உதவாத அவிசுவாசிகளும் பேலியாளின் மக்களும், நல்ல கவனிங்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனின் பரிபூரணத்தை நீ இழந்து போவாய். காரணம், இன்னும் பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படல. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய், இதுவரையும் சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையா இருந்தோம், உறவுகளுக்கு அடிமையா இருந்தோம், பொல்லாத மனிதர்களுக்கு அடிமையா இருந்தோம். இப்ப யாருக்கு அடிமையா கொடுக்கிறோம்? எப்ப அங்கிருந்து விடுதலை ஆகிறியோ அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் மாறுகிறீர்கள். நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீர்களோ அவர்கள் சொல்லுகிறத மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். நீங்க சாத்தானுக்கும் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க முடியாது. யாருக்காவது ஒருவருக்கு தான் அடிமையா இருக்க முடியும். பாதி உலகம் பாதி ஆண்டவர்னு வாழ முடியாது. பாதி அவிசுவாசி பாதி விசுவாசின்னு வாழ முடியாது. அழிந்து போய்விடுவோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகிறீர்கள். இப்ப விடுதலை ஆனவங்க தான் தேவனுக்கு அடிமைகளாய் மாற முடியும். தேவனுக்கு அடிமைகள் ஆகுனதுனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம தேவனுக்கு அடிமையாக முடியாது. தேவனுக்கு பரிபூரணமாய் அடிமையாக முடியாம நான் இப்படி பாடினா போதாது. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் இயேசுவே தெய்வமேன்னு வரும். அப்படி பாடிக்கிட்டு அடிமையா ஒப்பு கொடுக்காம இருந்தேன்னா நான் அடுத்த காரியத்தை நான் பெற முடியாது. எதை? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப ஜீவனின் பரிபூரணம் எனக்கு எங்கிருந்து வருது? பரிசுத்தத்தின் பூரணத்திலிருந்து தான் வருகிறது. கரங்களை கொட்டி அல்லேலூயா. என் வாயின் வார்த்தையினால் என்னை நான் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என் சிந்தையினால் என்னை நான் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என் கிரியையினால் என்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் பாதுகாத்து பரிசுத்தத்தை பயத்துடனே பெருக பண்ணுகிற, பயத்துடனே பரிசுத்தத்திலே பூரணமாகிற அந்த பரிசுத்தத்திலிருந்து தான் எனக்கு நித்திய ஜீவன் உருவாகிறது. ஆமென். இப்ப சொல்லுங்க, ஞானஸ்நானம் மட்டும் எனக்கு எதை கொண்டு வராது? நித்திய ஜீவனை கொண்டு வராது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்ற அபிஷேகம் மட்டும் எனக்கு
நித்திய ஜீவனை கொண்டு வராது. தசமபாகம் காணிக்கை மனம் திரும்பி இருக்கிறேங்கிற வெற்று வேட்டான வார்த்தைகள் உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வராது. வேதம் சொல்கிறது, பாவத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு அடிமையாகி உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறதான வேளையில் பரிசுத்தமாக்குதல் உனக்கு பலனாய் கிடைக்கிறது. அந்த பரிசுத்தத்தின் பலன் உனக்கு நித்திய ஜீவனாகிய ஜீவனின் பரிபூரணத்தை தருகிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப வேதம் போதிக்கிறது, பரிசுத்தம் 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 பரிசுத்தம். நமக்கு இன்னைக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னது? பிடிக்காத ஒரு வார்த்தை என்னது? பரிசுத்தம். இஸ்ரவேல் சபைக்குள்ளால கோராகும் அவன் கூட்டமும் விரோதமாக எழும்புறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய பார்வையில் சபை எப்படி இருந்துச்சா? முழுவதும் பரிசுத்தமாக இருக்கிறது. தேவனும் சபையின் நடுவில் இருக்கிறாரு. இவர்கள் ஏன் அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறார்கள்? அவன் பார்வையில் சபை எப்படி இருக்கு? பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் சபைக்குள்ளால என்ன இருந்துச்சு? பரிசுத்த குலைச்சல் இருந்தது. உன்னை பார்த்து நீ சொல்லிக்கலாம் சபாஸ், உன்னை பார்த்து சபாஸ். உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க தான் சரியில்லை, உன் வீட்டார் சரியில்லை, உன் சபையார் உங்கூட ஆராதிக்கிறவங்க சரியில்லை, என் பாஸ்டரே சரியில்லை. ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட். உனக்கு நீயே சபாஸ் போட்டுக்காத. தேவனுடைய வசனத்துக்கு முன்னால் உன்னை நிறுத்திப்பார், உன் பரிசுத்தம் உனக்கு விளங்கும். சும்மா இருந்துக்கிட்டு கோராக அவன் கூட்டமும் கூட்டுனது போல மேன்மை பாராட்டி கொண்டிருக்காதே, அழிந்து போவாய். பூமி தானாக பிளக்கும். பூமியின் பாதாளத்தில் எப்படி இறங்கினா? பூமியின் பாதாளத்திலே ஆழத்திலே உயிரோடு கூட இறங்கினா பூமி தன்னை மூடிக்கொண்டது. உன்னை அழிவுக்குரியவனாய் அழிவுக்குரியவளாய் அல்ல, ஜீவனுக்குரியவனாய் ஜீவனின் பரிபூரணத்தை பெறுவதற்காக ஜீவனின் பரிபூரணத்தை பெற்றவளாய் இருக்கும்படி ஆண்டவர் உன்னை நேசித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை நீ தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நீ அவரிடத்தில் வைத்ததல்ல, வேதம் சொல்கிறது அவர் உனக்குள்ளாய் ஏற்படுத்தின விசுவாசம். அல்லேலூயா. இந்த மனம் திரும்புகிற உணர்வு உனக்குள்ளாய் உருவானதல்ல, ஆண்டவர் உனக்குள்ளாய். எல்லாம் எவரிதிங் ஆண்டவருக்குரியது. ஒவ்வொன்றை குறித்து நீ நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். தெரியாதுன்னு சொல்லி யாருமே இங்கே ஒதுங்கிட முடியாது, சொல்லிட முடியாது. அல்லேலூயா. அன்பு வாலிபனே, கன்னிகையை, பெரிய சகோதர சகோதரி, மிகுந்த மனத்தாழ்மையோடும் தெய்வ பயத்தோடும் கூட உங்களை பார்த்து சொல்கிறேன், எதை வேண்டுமென்றால் இழந்து இந்த பரலோகத்தை நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக்கொள். இதை சுதந்திரித்துக்கொள்ள தவறினாயானால் பெரிய வேதனைக்குள்ளாகி போவாய். காலம் வரட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாயானால் காலம் உனக்காக காத்திருக்க போவதில்லை. பாவத்தை விட்டு விடுதலையாகி ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்துடனே பூரணமாக்கு. அந்த பரிசுத்தம் தன்னுடைய பலனாகிய நித்திய ஜீவனை உனக்கு தரும். ஆமேன். அதுதான் ஜீவனின் பரிபூரணம். நம்ம ஆயத்தப்படுத்துவோம், கண்களை மூட்டுவோம், முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படியாக நீ அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும், அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். காரணம், இந்த ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே, மரணத்தை ருசி பார்த்தபடியினாலே, கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டபடியினாலே, அவ்விடத்திலிருந்து ஹல்லேலூயா உயிரோடு கூட எழுந்தபடியினாலே அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. உயிரோடு கூட இருக்கிற தேவன் உனக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜீவனின் பரிபூரணத்தை இழந்துராத. வார்த்தையினால் கரைப்படுத்தது போதும், சிந்தையால் கரைப்பட்டது போதும், கிரியைகளால் கரைப்படுத்தி கொண்டது போதும். கிறிஸ்துவுக்கு முன்பாக உன்னுடைய ஆவி ஆத்மா குற்றமற்றதாய் பரிசுத்தத்தில் பூரணமாக்கப்பட்டதாய் நின்றால்தான் நீ நித்திய ஜீவனை பெற முடியும். பாவத்திலிருந்து விடுதலையாகாமல் பாவத்தையோடு கூட வாழ்ந்து இன்னைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு அந்த பாவங்களுக்கு ஒரு சாவு மணி அடித்துவிடு. அந்த பாவங்களை விட்டுவிட்டு மனஸ்தாபத்தோடு கூட கர்த்தருக்கு நேராய் மனம் திரும்பு. இதுவரைக்கும் உலகத்திற்கும் உறவுக்கும் சாத்தானுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ, இன்னைக்கு உன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அது உனக்குள்ளால பரிசுத்தத்தை கொண்டு வரும். அந்த பரிசுத்தம் தன்னுடைய பலனாகிய நித்திய ஜீவனுக்கு உன்னை பங்குள்ளவளாய் மாற்றும். ஆமென். ஜீவன் உண்டாயிருக்கவும், ஆமென், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தவர். ஹalleluya. திருடனுடைய கரத்திலிருந்து உன்னை மீட்டு, ஓ ஹalleluya, கொல்லப்பட்டு கிடந்த உன்னை உயிர்ப்பித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவுக்குரியவர்களாய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டப்பட்டு கிடந்த உங்களுக்கு ஹalleluya அழியாமையை கொடுப்பதற்கு மரணத்தை ருசி பார்த்தவர் இந்த பகல் காலத்தில் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். எல்லாவற்றையும், பரலோகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து பூலோகத்திலே சாதாரண மனிதனாக ஒரு ஏழ்மையின் சிகரமாக வந்த ஆண்டவர் ஹalleluya உங்களுக்கு அதை தன்னுடைய ஜீவனை கொடுத்து பெற்று தந்திருக்கிறார். தேவஜனமே, வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதரா சகோதரி, இனியும் கேளாதவன் போல் மௌனமாயிருப்பாயானால் இனி காலம் உனக்காக காத்திருக்க போவதில்லை. இயேசுவின் வருகை வெகு சீக்கிரம். நீ 25 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இன்னைக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாசற்படியில் நின்று தட்டு கொண்டிருக்கிறார். 11ஆம் மணி வேளை ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். கடைசி மணி வேளையில் வந்து நிற்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சபையை விழித்துக்கொள். லவோதிக்கேயாவினுடைய அனுபவம் போதும். சபையே போதும். உன் குறைய உணராம நான் எல்லாவற்றிலும் சம்பூரணன் என்று சொல்லி ஹalleluya பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற அனுபவம் போதும். சபையே, இந்த பகல் காலத்தில் ஆண்டவரிடத்தில் ஹalleluya 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 நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக் கொள். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரிடத்தில் போய் ஆமென் சாஷ்டாங்கமா விழுந்து பாவத்தை மனஸ்தாபத்தோடு கூட விட்டு பணம் திரும்பு. ரட்சிக்கப்படாதவங்க உனக்கு அதுக்கேற்ற ஆலோசனை தான் கொடுப்பாங்க. அது அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் சரி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு முறை கடிந்து கொண்டாலும் மறுமுறை அதற்கேற்ற ஆலோசனை உனக்கு கொடுப்பாங்க. பிரைஸ் காட். ஹalleluya. உன் நண்பர்கள், ஆமென், சாலமோனுடைய மகனோடு கூட வளர்ந்த நண்பர்களுக்கு அவன் இடம் கொடுத்தான். வாழ்க்கை அழிந்து போய்விட்டது. ஆமென். இந்த பகல் காலத்தில் கர்த்தருக்கு நேராக திரும்புங்க. நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் கொண்டு வருகிற பலனாகிய நித்திய ஜீவனாகிய அழியாமை என்கிற ஜீவனின் பரிபூரணத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் காட்.